Hi friends, welcome to day 10 of Excel. Day 10 of Excel இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா Excelல இருக்கக்கூடிய பேசிக்கான text functions பார்க்கலாம். So இப்ப first நம்ம பார்க்க போற function என்னன்னா trim அப்படிங்கிற function தான். So trim அப்படிங்கிற function நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய unwanted spaces எல்லாத்தையுமே remove பண்ணி கொடுக்கும். So இப்போ இங்க பாத்தீங்கன்னா டபுள் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அண்ட் இங்கேயுமே டபுள் ஸ்பேஸ் இந்த மாதிரி விட்டுருக்கேன். பட் இப்போ ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேஞ்ச் ஆகுறத உங்களால பார்த்திருக்க முடியும். ஸோ அன்வான்ட் ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் அப்பர்ங்கிறது நமக்கு நம்மளோட டெக்ஸ்ட்டை எல்லாமே அப்பர் கேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்க பாருங்க மிக்சடு கேசஸ்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ அப்பர் கேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஈஸியா பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள். அடுத்தது இப்போ லோவர் கேஸ்ல வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லோயர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாமே லோயர் கேஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்ககிட்ட ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு, அந்த டெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணும் அதில் ஒர்க் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கான டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ராப்பர் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேப்ஸ்லையும் நெக்ஸ்ட் லெட்டரை வந்துட்டு நமக்கு ஸ்மால்லையும் கொடுக்கும். ஸோ நான் ட்ரிம் பண்ண டேட்டா எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹேம லதால ஹேமா ஹெச் அண்ட் லதால எல். ஸோ இதே மாதிரி நமக்கு ப்ராப்பர் கேஸ்மே கிடைக்கும். ஸோ ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ப்ராப்பர் கேஸ்ல கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிரைட்டீரியா இருக்கு, இந்த டெக்ஸ்டோட லென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு LEN. ஸோ ரிட்டர்ன்ஸ் த லென்த் ஆஃப் த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ இது கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. பட் நமக்கு இருக்கிற லெட்டர்ஸ் வந்துட்டு 9. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேஸையுமே கவுண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு நெஸ்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்த்துங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நான் டெக்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இப்போ ட்ரிம் வந்து ஒர்க் ஆகல, ஏன்னா இது வந்துட்டு வாண்டட் ஸ்பேஸ் தான். ஸோ ஒர்க் ஆகல. சப்போஸ் நம்ம வந்துட்டு இங்க கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு LEN லென்த்துக்கு. ஸோ ட்ரிம். ஸோ இந்த செல் எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு. ஸோ இங்க வந்து நிறைய அன்வான்ட் ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செல் எடுத்துக்கிறேன். க்ளோஸ் க்ளோஸ். ஸோ இப்போ பாருங்க ஸ்டார்டிங்ல எனக்கு ஸ்பேஸ் இருக்கு, பட் அந்த ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு கவுண்ட் ஆகல. பட் நான் ட்ரிம் கொடுக்காம LEN வச்சு அதாவது லென்த்தை இந்த ஸ்பேஸ்ல கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் எக்ஸல்ல. ஸோ இதே மாதிரி எல்லா செல்ஸோட லென்த்துமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் இது வந்துட்டு டெக்ஸ்ட் பிஃபோர் அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பிஃபோர். ஸோ ஹிண்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் கமா டீலிமிட்டர் வந்துட்டு நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டீலிமிட்டரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேஸுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இங்க ஸ்பேஸ் மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் செமிகோலன் இல்லைனா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏரோ மார்க்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் சாம்பிளுக்காக ஸ்பேஸ் எடுத்திருக்கேன். டெக்ஸ்ட் ஆஃப்டருமே அதே மாதிரி தான். ஸோ டெக்ஸ்ட் ஆஃப்டர் இதை எடுத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கு. ஸோ இதுக்குமே நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா எனக்கு ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் என்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சிம்பிளி ஒரு டேட் எடுத்துக்கலாம். ஒரு ஜஸ்ட் 17 Wednesday
ஸோ 17 வெனஸ்டே இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் இது வந்து மந்த் வந்து ஜான்வரின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க நீங்க டெக்ஸ்ட் பிஃபோர் ஆஃப்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் பிஃபோர், ஸோ டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் டீலிமிட்டருக்குள்ள நான் வந்துட்டு ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு ஸோ ஸ்லாஷுக்கு முன்னாடி இருக்க நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து 2 ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதையுமே உங்களால வந்துட்டு எக்ஸலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் பிஃபோர் கொடுத்துக்கிறேன் அகெயின் அண்ட் ஓப்பன். ஸோ நமக்கு இன்ஸ்டன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு ஹிண்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டீலிமிட்டர் வந்துட்டு ஸ்லாஷ், டீலிமிட்டர் எப்பவுமே இன்சைட் த கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கமா இன்ஸ்டன்ஸ் நம்பர் நான் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஸ்லாஷுக்கு பிஃபோர் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ டெக்ஸ்ட் ஆஃப்டருமே அதே சேம் நம்மளால பண்ண முடியும். ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் த டெக்ஸ்ட் இதவே எடுத்துக்கலாம். கமா டீலிமிட்டர் சேம் தான் நமக்கு, ஸ்லாஷ் தான் டீலிமிட்டர். அண்ட் ஆஃப்டர் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் அண்ட் செகண்ட் ஸ்லாஷ். ஸோ நம்ம வந்து 2 கொடுத்துக்கிறேன். அகெயின் நான் செகண்ட் ஸ்லாஷ்க்கு அப்புறமா இருக்கிறது வந்துட்டு எனக்கு வேணும். ஸோ இப்போ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஜான்னு கிடைச்சிருக்கு. சப்போஸ் இப்ப வந்து நான் டீலிமிட்டர் இல்லாம சாரி டெக்ஸ்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் த டெக்ஸ்ட் கமா த டீலிமிட்டர் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாஷுக்கு பின்னாடி இருக்கிறது கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு டெக்ஸ்ட் பிஃபோர் டெக்ஸ்ட் ஆஃப்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்பிளிட். ஸோ அது எப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் இங்கேயுமே நிறையா நமக்கு வந்து எக்ஸஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ண. ஸோ இது வந்து பிராக்கெட்குள்ள இருக்கனால கண்டிப்பா யூஸ் பண்ணுங்கிறது இல்லை, பட் யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். பட் கண்டிப்பா டெக்ஸ்டும் காலம் டீலிமிட்டரும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே கம்பைன் ஆயிருக்க டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். கமா நான் டீலிமிட்டர் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸா எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்பேஸ் தான் இதுல யூஸ் பண்றோம். அண்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எல்லா ரோக்கும் கிடைச்சிருச்சு. ஸோ இதே சேம் தான், நம்ம இப்ப ஸ்பிளிட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஜாயின். ஸோ இக்னோர் எம்டி ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் இருந்தா கூட நம்மளால இக்னோர் பண்ணிக்க முடியும். ஸோ டீலிமிட்டர் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம்னா, நான் வந்துட்டு டீலிமிட்டரா அந்த டைம் வந்துட்டு நான் வந்து ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். ஹைஃபன் கொடுத்துட்டு இக்னோர் எம்டி ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணும். ஓகே நான் எம்டி ஸ்பேஸ் வந்துட்டு இக்னோர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ட்ரூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கமா செகண்ட் டெக்ஸ்டா இது கொடுத்துக்கிறேன். ஸோ என் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் உங்களால கொடுத்துக்க முடியும். கமா லைக் தேர்ட் டெக்ஸ்ட் கூட கொடுத்துக்க முடியும். தேர்ட் டெக்ஸ்ட் இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்க எந்தெந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்கிறத கலர் வேரியேஷன் பண்ணி எக்ஸல் உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ பாருங்க ஹைஃபன் ஹேமா ஹைஃபன் ஹேமலதா. ஸோ நம்ம எப்படி கொடுத்தோமோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்துட்டு கம்பைன் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஸோ இப்போ வந்து இதை ட்ராக் பண்ணலாம். ஸோ எல்லா செல்ஸ்க்குமே காப்பி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க எந்த டெக்ஸ்டை வேணாலும் ஜாயின் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஜஸ்ட் வேர் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு லெஃப்ட். ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்னு கொடுக்கும்போது லெஃப்ட்ல எவ்வளோ நம்பர்ஸ் எவ்வளோ லெட்டர்ஸ் வேணும் அந்த மாதிரி. ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ராப்பரான டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். கமா எவ்வளோ நம்பர்ஸ்
லெஃப்ட்ல இருந்து வேணும் அப்படின்னா நான் வந்து 2 கொடுத்துக்கிறேன். 2 அண்ட் என்டர் கொடுக்கும்போது ஸோ லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் என்னது HE அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இத மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரைட்டுங்கிற ஃபங்க்ஷனுமே அதே மாதிரி தான். ரைட்ல எவ்வளோ நம்பர்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு சேம் இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன் அண்ட் கமா அகெயின் நான் வந்துட்டு 3 கொடுத்துக்கிறேன். 3 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 லெட்டர்ஸ் நமக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. சேம் அதே மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மிட் இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு சிங்கிள் வேல்யூஸ் கொடுத்தா போதும். பட் மிட்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது பாருங்க, ஸோ மிட்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா ஸோ மிட்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஸ்டார்ட் நம்பர் அண்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் கேட்கும். ஏன்னா மிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால நமக்கு வந்து ஸ்டார்ட் நம்பர் கண்டிப்பா தேவை. ஸோ இப்போ இதுல நான் வந்துட்டு இந்த செல் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் நம்பர் வந்துட்டு நான் ஒரு 3 கொடுத்துக்கிறேன் அண்ட் நம்பர் இன்ஸ்டன்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 4 கொடுத்துக்கிட்டு க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் என்டர். ஸோ இப்போ பாருங்க ஸ்டார்ட் நம்பர் நான் என்ன கொடுத்துருக்கேன் 3 கொடுத்துருக்கேன். ஸோ HE ஆஃப்டர் தட் தேர்ட் டிஜிட் என்னது எம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ MA அந்த ஸ்பேஸோட சேர்த்துனா நமக்கு 4 லெட்டர்ஸ். ஸோ தேர்ட் டிஜிட்ல இருந்து எனக்கு 4 லெட்டர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன். ஸோ MA ஸ்பேஸ் L. ஸோ இதான் பேசிக்கான டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.